இந்த தனியார் பள்ளியில படித்த அந்த குழந்தை தான் கழிவுநீர் தொட்டியில விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்ட செய்தி அப்படின்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு பாக்குறோம். லியா லியா கூப்பிடுறாங்க, வாமா அவங்க பெருமை வந்துக்கிறாங்க, வாண்டா என்ன தானே குழந்தை வரும், இவங்க நடிக்கிறாங்க, குழந்தை இல்லங்க. இப்படி தூக்கின்னு ஒண்ணு ஓடுதான் குழந்தைய தூக்கின்னு, அப்படி அந்த கட்டத்துக்கு ஓடுதான், அந்த கட்டத்துக்கு என்ன அந்த குழந்தை தூக்கின்னு ஓடுறாங்களாங்க என்னன்னு கேட்டா தெரியலங்க அப்படின்றாங்க. அங்க ஓட பார்த்து வேற கட்டத்துக்கு எடுத்து ஓடுறாங்களா. இந்த பொண்ணுகிட்ட அப்பயே காட்டின சந்தேகம் போயிருக்குல்ல, காட்டவே இல்லையா குழந்தைய. இப்போ அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர் தொட்டி அப்படின்றத வந்து நேரடியா பார்க்கலாம் அப்படின்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த வளாகம் இருக்கிறதுனால நம்மளால போய் பார்க்க முடியல. ஆனா வெளியே இந்த ஸ்கூலோட கேம்பஸோட அவுட் ஜோன்ல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு பாத்ரூம் தான் வந்து அந்த குழந்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்தப்பதான் இதை ஒட்டி இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில வந்து அந்த குழந்தை விழுந்தது, அப்படிதான் இறந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. குழந்தை டாய்லெட் போச்சுன்னா பின்னாடி யாரும் போறதே கிடையாது. அந்த ஆயாமாவும் நாங்க கழுவ மாட்டோம், வீட்லயே போய் வந்தோன்னா ஏன் இங்க வரீங்க எங்க உயிரை வாங்குறதுன்னு சொல்லி குழந்தைய அனுப்புறாங்க தனியா. எங்க பேர புள்ளி வந்து சொல்லுதோ, ஆயா நாங்க அங்க ஆய் போக மாட்டோம், கழுவ மாட்டாங்க ஆயாமா பேசுறாங்க அப்படின்னு. அது டேங்க்ல ஊந்துட்டுன்னு சொல்றீங்க, முந்தானாத்தே தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்றீங்க, நேத்து குழந்தை ஊந்துட்டுன்னு சொல்றீங்க. அப்ப குழந்தை உயிரா இருக்கணும்ல, எப்படி தூக்குனீங்க? அப்புறம் கொம்பு விட்டு தேடி தூக்கணும்ன்றாங்க. அப்ப எப்படிதான் தூக்குனீங்க, என்னதான் நடந்தது குழந்தைக்கு? நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, கழிவுநீர் குழாயினுடைய அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஓட்டை அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, அந்த குழந்தை விழுகிறதுக்கான சூழல் அங்க கிடையாது அப்படின்றதான் சொல்றாங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இருக்கோம். இந்த தனியார் பள்ளியில படித்த அந்த குழந்தை தான், சிறுமி தான் வந்து அந்த கழிவுநீர் தொட்டியில விழுந்து இறந்ததாக சொல்லப்பட்ட செய்தி அப்படின்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு பாக்குறோம். அதனை தொடர்ந்து அந்த குழந்தையினுடைய இறப்புல என்ன உண்டு அப்படின்ற உண்மை எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்களும் சரி, அவங்களுடைய உறவினர்களும் சரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க தொடர்ச்சியாக அப்படின்றது பார்க்கப்பட்டது. நேற்று இரவு இது சார்ந்து இந்த பள்ளியினுடைய, இந்த தனியார் பள்ளியினுடைய தாளாளர், தலைமை ஆசிரியர் வந்து இரவு நேரத்துல கைது செய்யப்பட்டாங்க. அதனை தொடர்ந்து நீதிமன்ற காவல்ல அவங்க வருகின்ற 10ஆம் தேதி வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம். இதுக்கிடையில அந்த குழந்தையினுடைய உடலானது காலையில இன்று பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த குழந்தைக்கு வந்து அவங்க குடும்பத்தாரும் சரி, இந்த ஊர் மக்களும் சரி அந்த அஞ்சலியை செலுத்தியிருந்தாங்க. இந்த நேரத்தில் அமைச்சர் பொன்முடி வந்து அந்த தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்ட அந்த 3 லட்ச நிவாரண தொகையும் வந்து அந்த குழந்தைக்காக அந்த குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து அந்த குழந்தையினுடைய இறுதி மரியாதையானது நடந்திருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இதையெல்லாம் கடந்தும் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க அப்படின்றது பார்க்கிறோம். ஏன்னா அந்த சின்ன கழிவுநீர் தொட்டியில எப்படி அந்த குழந்தை விழுகும், அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதையெல்லாம் உட்பட ஊடகங்கள்ல வெளிப்படையாத அந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தாங்க. இந்த கருத்துக்களை எல்லாமே அமைச்சர்கிட்டையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உரிய விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும்ன்றது சொல்லியிருந்தாங்க. இந்த குழந்தையுடைய இங்க படிக்கக்கூடிய இந்த தனியார் பள்ளி பார்க்கணும், இப்ப காவலர்கள் உள்ள இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னா அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முழுக்க காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பள்ளி வளாகமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. நேற்று இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்று இந்த பள்ளிக்கான விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இதுல தொடர்ச்சியா அவங்க கிட்ட பேசும்போது பெற்றோர்களும் நிறைய விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறோம். ஆக இந்த விஷயங்களை எல்லாம் நாங்க வந்து தெரியப்படுத்தியிருக்கோம். இதுக்கு உரிய விசாரணையானது நடக்கணும், இதுக்கு உரிய நீதியானது கிடைக்கணும். ஏன்னா இந்த பள்ளியிலிருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அளவுல தான் அந்த குழந்தை இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது இருக்கு, அவங்க வீடு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம்தான் இந்த குழந்தை. ஆனா நேற்று எங்க கிட்ட உரிய விதத்துல அந்த தகவலை சொல்லல அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்றாங்க. அதே நேரத்துல நாங்க குழந்தைய தேடி வந்த சமயத்துல நேற்று பள்ளிக்கு விடுமுறைன்றதையும் சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை எங்கன்னு அவங்க தேடுவது போலதான் ஒரு செய்கை இருந்ததே தவிர அவங்க யாருமே எங்க கிட்ட வெளிப்படையா சொல்லல. நாங்களே எங்களுடைய குழந்தைய இந்த மருத்துவமனைக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதே போல இங்க இருந்து இந்த குழந்தைய வந்து அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறதுல ஏன் தாமதம், இப்படியான பல்வேறு கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெறக்கூடிய சூழல்ல உண்மை என்ன அப்படின்றதெல்லாம் இனி வரக்கூடிய காலத்துலதான் வெளிவரும் நம்ம பாக்குறோம். ஏன்னா உண்மையாகவே பிரேத பரிசோதனையில என்ன நடந்திருக்கு, உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த ஆய்வறிக்கையானது வந்த பிறகுதான் தெரியும். இப்ப அந்த குழந்தையினுடைய உடல்ல இருந்து எடுக்கப்பட்ட நீரும் இங்க இருக்கக்கூடிய
அதாவது இந்த கழிவுநீர் தொட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட நீரும் ஒப்பீடு செய்யக்கூடிய அந்த பணிகள்லாம் நடைபெறும். ஆக இந்த அறிக்கை, அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையானது முழுமையாக கிடைத்த பிறகுதான் இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அதனையொட்டி நடவடிக்கையானது எடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த குழந்தையினுடைய இறப்புக்கான விதத்துல நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அம்மா, நீங்க இதுல என்னென்னலாம் தெரிஞ்சது உங்களுக்கு இந்த விஷயம்? எங்க பொண்ணு எல்லாருக்கும் 12 மணிக்கே அனுப்பிட்டாங்களாம். 11:30க்கு தான் இன்டர்வல் பில்லாம். அந்த நேரத்துக்கு தான் அந்த குழந்தைய விட்டுக்கிறாங்க. 2வது குழந்தைய அவங்க கொஞ்ச நேரம் பாடகாத விட்டுக்கிறாங்க. உடனே தேடி 12 மணிக்கு மேல தேட ஆரம்பிச்சாங்களாம். குழந்தை கிடைக்கல. உடனே 12 மணிக்கு மேல ஆரம்பிச்சு 1 மணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் தகவல் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வீட்டுக்கு போயிடுச்சு நியூஸ். எல்லாரும் வந்து குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன எல்லாரும் கேட்பாங்க, என்ன திடீர்னு கூப்பிடுறீங்க, என்னன்னு தெரியலங்க, லீவுங்க, பிரேக்கு, வந்து கூட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எல்லாரும் கூட்டு போனாங்க. இவங்களுக்கு 3 மணி தான் தகவல் போதும். 12 மணிக்கு வந்து எல்லாரும் கூட்டு போன பிறகு இங்க யாருமே குழந்தை இல்லை. ரொம்ப அவங்க வந்து கூட்டுன்னு போகல, வரக்குள்ள குழந்தை எங்க, ஒரு பொண்ணை கூட்டுன்னு இன்னொரு பொண்ணு கிளாஸ்ல போய் எல்கேஜி குழந்தை எங்கன்னு கேட்டா, லியாடா எங்கன்னு கேட்கறது, அம்மா லியா கூப்பிடுறாங்க, வாமா அவங்க பெருமா வந்துக்கிறாங்க, வாண்டா. என்ன தானே குழந்தை வரும். இவங்க நடிக்கிறாங்க, குழந்தை இல்லைங்க. இல்லாத குழந்தைய எங்க கூப்பிடுறீங்க, எங்கன்னு தேடுங்க, சொல்லுங்க எங்கிட்ட குழந்தை எங்கன்னு கேட்கறாங்க. சொல்லணுமா இல்லையா? சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அங்க பேசிக்கிறதுக்குள்ள இப்படி தூக்கின்னு ஓடுதான் குழந்தைய தூக்கின்னு, அப்படி அந்த கட்டத்துக்கு ஓடுதான். அந்த கட்டத்துல இருந்து என்ன அந்த குழந்தை தூக்கின்னு ஓடுறாங்களாங்க, என்னன்னு கேட்டா தெரியலங்க அப்படின்றாங்க. அங்க ஓட பார்த்து வேற கட்டத்துக்கு எடுத்துன்னு ஓடுறாங்களாம். தூக்கின்னு குழந்தைய ஓடினுக்குறாங்க. இந்த பொண்ணுகிட்ட அப்பயே காட்டின சந்தேகம் போயிருக்குல்ல, காட்டவே இல்லையா குழந்தைய. காட்டாம அந்த காரு வந்து அங்க ரெடியா நின்று அவங்க ஏறி காரு உள்ள உட்கார வரைக்கும் அப்படி இப்படி தூக்கின்னு ஓடுறாங்களாம். குழந்தைய நனைஞ்சு போயிருந்தாலும் என்கிட்ட காட்டியிருக்கணும். இல்ல குழந்தை தண்ணி தொட்டில ஊந்துது, உண்மையா நனைஞ்சு போச்சுன்னு. இல்ல நனையாத இருந்தாலும் காட்டணும். என்ன ஆச்சுன்னு குழந்தைய கீழே எங்க கிட்ட மூஞ்ச காட்டுதானே குழந்தைய நாங்க நல்லா பார்த்துருப்போம். எதையுமே காட்டாது அங்கேயும் இங்கேயும் தூக்கின்னு ஓடுறாங்களாம். அந்த குழந்தைக்கு பெரியமா பார்த்தாங்களாம். பார்த்துட்டு குழந்தை காட்டுங்க, மூஞ்சியாவது காட்டாது தூக்கின்னு ஓடுறாங்களேன்னு ஊந்து பிறண்டு அழுவுதான். காட்டவே இல்லையா. உடனே கார் வந்துதான், கார்ல இட்டுன்னு அவங்க போயிட்டாங்களாம். கார்ல இட்டு போனாங்க. சரி வாமான்னு கூட்டு உட்கார வச்சுன்னா போகணும், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கணும். முண்டியம்பாக்கம் போய் பார்த்தாலும் காணும். விழுப்புரம் போனாங்களா, தனியார் ஹாஸ்பிட்டல் பார்த்தா அங்கேயும் காணும். அப்புறமா அங்கிருந்து இங்க கொண்டாண்டான்றாங்க. இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டு எங்கதான் சேர்த்தாங்கன்னு தெரியலன்னு கொண்டாந்து முண்டியம்பாக்கம் சேர்த்தாங்க. அம்மா நேரம் கஷ்டப்பட விட்டு அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதுதான்மா, இது சம்பந்தமா அவங்களும் பேசியிருக்காங்க தொடர்ச்சியா. இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் இவ்வளவு பக்கத்துல, அந்த குழந்தையோட வீடு இங்கதான் இருக்கு, ஸ்கூல் இங்கதான் இருக்கு. அது எவ்வளவு அதிர்ச்சியா இருக்குங்க. மெயின் ரோட்ல இருக்கிற குழந்தைக்கு ஆவடியார்பட்டு, கழுத்தூர், சாலை, சித்தனி, பேரணி, மேலக்கு வந்த கீழக்கு வந்த எல்லா ஊருக்காரும் வந்து கூட்டமுட்டாங்க. இதே இருக்கிற குழந்தைய வந்து சொல்லணும் இல்ல, உங்க குழந்தைய காணாங்க, குழந்தைய கடத்தி போயிட்டு தான் வந்து காணான்னு சொன்னாலும் தேடலாம். அதுவும் சொல்ல பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சொல்லி தூரத்துல இருந்து போலீஸ் மாவட்ட குழந்தைய இறக்கிட்டாங்க. பெத்தவங்களுக்கு சொல்லாத. அப்ப ஏன் அம்மா பேர் உங்க பாதுகாப்புக்கு வச்சுக்கினா அந்த குழந்தைய அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அந்த குழந்தைக்கு நடந்தது என்ன, அதுதான் எங்களுக்கு தெரியணும். குழந்தைக்கு என்ன தவறு நடந்தது அதை சொல்லணும். குழந்தை டாய்லெட் போச்சுன்னா பின்னாடி யாரும் போறதே கிடையாது. அந்த ஆயாமாவும் நாங்க கழுவ மாட்டோம், வீட்லயே போய் வந்தோன்னா ஏன் இங்க வரீங்க, எங்க உயிரை வாங்குறதுன்னு சொல்லி குழந்தைய அனுப்புறாங்க தனியா. அதுலயே போய் ஆய் போனாலும் ஒண்ணுக்கு போனாலும் கால அனுப்பின்னு அதுலயே வரணுமா. அவங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களாம். எங்க பேர புள்ளி வந்து சொல்லுதோ, ஆயா நாங்க அங்க ஆய் போக மாட்டோம், கழுவ மாட்டாங்க ஆயம்மா பேசுறாங்க அப்படின்னு. அப்படின்னா நீ தண்ணி திறந்து விட்டு நீ ஏன் குனிஞ்சு கழுவிடா, ஏன் அவங்களை கூடுங்கறன்னு சொல்லி நான் சொல்லி அனுப்புவேன். 4 வயசு குழந்தை. உங்க குழந்தைங்க இங்க படிக்க நீயா தண்ணி டேப்பை திறந்து விட்டுறியா, குனிஞ்சு உட்காந்து ஒரு கையால கழுகின்னு போன மட்டும் நீ கழுகின்னு ட்ரௌசர் போட்டு வந்துடுறான்னு நான் சொல்லி அனுப்புறேன். உங்களுக்கு கூட்டம் வரமாட்டாங்க, சண்டை போடுறாங்க, எங்களை அடிக்கிறாங்க ஆயான்னு சொல்லுது சின்ன குழந்தைங்க. சரி அப்படின்னா கூப்பிடாத, வேற பசங்களை கூட்டு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூட்டு போய் தண்ணி ஊற்றி சொல்லி கழுவிடாதானா, கூப்பிட்டா வரான்றான், ஒருத்தன் அவனுக்கு போகாதறான்றான், அதனால வரல ஆயா அப்படின்னு சொல்லுதுவோம். அப்ப அந்த சின்ன குழந்தைக்கு உதவி செய்யாத நீங்க எதுக்கு சம்பளம் கொடுத்து ஆயாம வச்சுக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு பாத்துக்கிட்டு தானே வச்சுக்கிறீங்க. அது கூட செய்யாத அப்புறம் எப்படி நாங்க படிக்க வைக்கிறது, எப்படி பணம் கட்டுறது, எதுக்காக அப்புறம் உங்களை நம்பி அனுப்புறோம், எல்லாத்துக்கும் தானே சேர்த்து வாங்கிக்கிறீங்க பணம், அது எதுக்கு தனித்தனியா. அப்ப அந்த ஆயாம்மாக்கு நீங்க போட்டா சட்டம் அவங்க செய்வாங்களா, பெருக்குனா கூட பெருக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க. சாப்பிட்ற குழந்தைங்க எது செஞ்சாலும் அது அப்படியே துண்டு டவுலோட கட்டி வாந்தி எடுத்தாலும் சாப்பிட்டாலும் அதுவா அப்படியே கட்டி சுற்றி பை உள்ள வச்சுக்கின்னு வந்துடணுமா, கீழே கொட்டக்கூடாதான், பெருக்கணுமா. அவங்க ஏன் சாப்பிட்டுட்டு இங்க உதறீங்க, அந்த சால்வைய எடுத்து அப்படியே சுற்றி வச்சுன்னு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இப்படிலாம் சொன்னா என்னங்க? அது எதுக்காக இவ்வளோ பெரிய மாடி கட்டி செலவு பண்ணி இவ்வளோ பசங்க படிக்க வச்சு இவ்வளோ பணம் கட்டி எதுக்கு என்ன இந்த மாதிரி குழந்தை எதுக்கு வச்சு சர்க்கூசை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிறீங்களா? பக்கத்தில் வச்சு டேங்க்கு பக்கத்தில் வைக்கலாமா? வச்சாலும் அது சேஃப்டிக்காக மூடிடணும்ல. அது டேங்க்கில் ஊந்துட்டுன்னு சொல்கிறீங்க, முந்தானாத்தையே தண்ணி எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, நேற்று குழந்தை ஊந்துட்டுன்னு சொல்கிறீங்க. அப்போ குழந்தை உயிராக இருக்கணும்ல, எப்படி தூக்குனீங்க? அப்புறம் கொம்பு விட்டு தேடி தூக்கணுன்றாங்க. அப்போ எப்படி தான் தூக்குனீங்க? என்னதான் நடந்தது குழந்தைக்கு? அதெல்லாம் தெரியாமல் எப்படிங்க இதெல்லாம் விடுறது? விக்கிரவாண்டி தனியார் பள்ளியினுடைய அந்த வளாகத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். இந்த பைபாஸ் சாலையில இருந்தே நம்ம பார்க்க முடியும் இந்த ஸ்கூலுடைய கேம்பஸ் அப்படின்றத. எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதற்காக தொடர்ச்சியாக இந்த காவல்துறையினுடைய வாகனங்கள்லாம் இங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் தொட்டி அப்படின்றத வந்து நேரடியா பார்க்கலாம் அப்படின்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த வளாகம் இருக்கிறதுனால நம்மளால போய் பார்க்க முடியல. ஆனா வெளியே இந்த ஸ்கூலோட கேம்பஸோட அவுட் ஜோன்ல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு பாத்ரூம் தான் வந்து அந்த குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வந்தப்பதான் இதை ஒட்டி இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில வந்து அந்த குழந்தை விழுந்தது, அப்படிதான் இறந்தது அப்படின்னு அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. அந்த இடத்த நம்ம பாக்குறோம். இதுக்கு இந்த நம்ம பாக்குற இந்த பாத்ரூமுடைய அந்த காம்பவுண்ட் தாண்டி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை நம்ம பார்க்க முடியுது. அதை ஒட்டி தான் வந்து அந்த கழிவுநீர் தொட்டியானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழாயில தான் வந்து விழுந்தது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, அந்த கழிவுநீர் குழாயினுடைய அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அதோடைய அந்த ஓட்டை அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, அந்த குழந்தை விழுகிறதுக்கான சூழல் அங்க கிடையாது அப்படின்றதான் சொல்றாங்க. சரி, அதை பார்க்கலான்னு நம்ம நினைச்ச சமயத்துலதான் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இது இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஆக இந்த இடத்துலதான் வந்து இருந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏற்கனவே இந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அதுலயும் நம்ம அதனுடைய அளவு என்னவா இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். இந்த இடத்து தான் பொதுமக்கள் வந்து சுட்டி காட்டி இந்த வழியில போறவங்களும் பேசிட்டு போறாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது.